ஏ கலக்குருவி ஓடாத நில்லு. போமாடு நிக்க மாட்டேன். என் கையில மட்டும் மாட்டினு வையன், ரெக்கைய பிச்சு எரிஞ்சிருவேன். மாட்டினதானே பீப்பா, நான் மாட்ட மாட்டேனே. இவனை எப்படி பிடிக்கேன்னு பாரு. கலக்குருவி ஓடாத நில்லு. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு பாத்துக்கா. நிக்கால முடியாது மாடு, உன்னால ஓட முடியல, நீ நில்லு. இரு கலக்குருவி, எட்டி வந்து உன் முடிய பிடிக்கேன். ஐயோ அம்மா, ஏக்கா கோமதிக்கா, ஏக்கா கோமதிக்கா காப்பாத்துங்கக்கா. சின்ன பொண்ணு என்னமாச்சு? ஏன் ரெண்டு பேரும் இப்படி ஓடி வாங்க? ஏக்கா அந்த கலக்குரிய வெளியே விடுங்கக்கா. வெளியே வர மாட்டேன் மாடு, நீ போ. பாத்தீங்களக்கா என்ன திமிரா பேசுறானு இவள. ஏக்கா கோமதிக்கா. சின்ன பொண்ணு தள்ளி போமா, அதான் லட்சுமி பயப்படுறாளம்மா. லட்சுமி என்னாச்சு? ஏன் இப்படி ரெண்டு பேரும் சண்டை போடுறிய? வெளியே வா. ஏக்கா இந்த வளர்ந்த மாடு அடிப்பானா, வரமாட்டேன். வெளியே வா லட்சுமி, என்னாச்சு? ஏக்கா இந்த மாடு என்ன துரத்திட்டே வராக்கா, எத்தனை தெரு ஓடி வந்தே தெரியுமாக்கா? ஆமா, சும்மா இருந்த உடனே துரத்திட்டு வந்தாவ. ஏக்கா அவ என்ன வேலை பார்த்தா தெரியுமாக்கா? என்ன அப்படி என்ன வேலை பார்த்துட்டேன்? நல்லது தானே பண்ணேன். ஆமா நல்லது பண்ணா. நீ நல்லது பண்ணு உன்கிட்ட கேட்டேனோ? ஏன் மாடு நல்லதெல்லாம் கேட்காம தான் பண்ணுவாவ. சின்ன பொண்ணு என்னம்மா நடக்குதுங்க? மாறி மாறி ரெண்டு பேரும் சண்டை போடுறிய, எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல. நீ ஆச்சும் சொல்லு சின்ன பொண்ணு, அவ என்ன பண்ணா? ஏக்கா நான் எப்பவுமே நல்லதானக்கா பண்ணுவேன், அவளுக்கும் நல்லதுதான்க்கா பண்ணேன். ஏக்கா நல்லதுன்னு நான் தானக்கா சொல்லணும், அவளே சொல்றா நல்லது பண்ணேன் நல்லது பண்ணேன்னு. அவளால என் காசே கரியா போச்சுக்கா. என்ன சொல்றா சின்ன பொண்ணு? ஒண்ணுமே புரியலம்மா, யாராவது ஒருத்தையாவது தெளிவா சொல்லுங்களா? ஏக்கா வெயில் இன்னைக்கு நல்ல சுழு நடிச்சுக்கா, 2 நாளா ஒரே மழை தானே. ஆமா சின்ன பொண்ணு, அதுக்கே நீ லட்சுமி தரத்துறா? ஏக்கா இருங்கக்கா. ஏக்கா போன வருஷம் வாங்கின தீபாவளி பட்டாசு வீட்டுல இருக்குக்கா. சரி வெயில் அடிக்குதே எடுத்து காய வைக்கலான்னு போனேக்கா. ஏம்மா பட்டாசை இன்னுமாமா வச்சிட்டு இருக்கா? எங்க வீட்டுல யாருக்கா வெடிக்கா, எல்லாம் அந்த ஆள் தெருவுல தான் கிடக்கு. நீங்க கதையை கேளுங்கக்கா. காய வைக்கலான்னு விரிச்சு வச்சிருக்கேன், எடுத்து அடுப்புக்குள்ள போட போறாக்கா. என்னது அடுப்புக்குள்ள போட போனாளா? லட்சுமி ஏமா இப்படி பண்ணா? ஏக்கா வெயில போட்டு எவ்வளவு நேரக்கா காய வைக்கிறது, அடுப்புல போட்டா சீக்கிரம் காஞ்சிரும்ல, அதனாலதான் போட சொன்னேன். ஏன் லட்சுமி அடுப்புல போட்டா வெடிச்சிடாதா? உன் மேலதானே படும். ஓ ஆமாலக்கா, நம்ம நெருப்பு வச்சுதானே பட்டாசிய கொளுத்துறோம். ஏக்கா அப்ப நான் இப்படி பண்ணிட்டேன் என்ன? எப்படி பண்ணணும் கலக்குருவி? ஏக்கா இந்த கேஸ் அடுப்புல அண்டாவை தூக்கி வச்சு எல்லா வெடியும் உள்ள கொட்டி வறுத்துருவோம்க்கா, ஈஸியா காஞ்சிட்டு போகுது. இதுக்கு எதுக்கு வெயில போய் காத்து கிடக்கணும்? லட்சுமி அடுப்புல போட்டு வறுக்கும் போது வெடிச்சிட்டுனா என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவா? கூண்டோட கைலாசம் போவா. ஏக்கா என்னக்கா சொல்றாவா? அப்புறம் என்ன லட்சுமி, கேஸ் வெடிச்சிரும்லமா, பேசாம வெயில காய வைக்கிறதாம நல்லது. சின்ன பொண்ணு எங்க வீட்லயும் கொஞ்சம் வெடி இருக்குமா, அதையும் எடுத்துட்டு போய் காய வைக்கிறியா? கொண்டாங்கக்கா, காய வச்சுட்டு வாரேன். என் மாடு என் வீட்லயும் தான் வெடி இருக்கு, அதையும் வாங்கிட்டு போ. ஆ நல்லா வாங்கிட்டு போறாவல. போ அந்த அடுப்புல போட்டு கொளுத்து, இல்லைன்னா அண்டால போட்டு வறுத்து எடு. ஏக்கா பாருங்கக்கா. சின்ன பொண்ணு விடுமா, ஏதோ தெரியாம சொல்லிட்டா, அவ வெடியும் எடுத்து சேர்த்து காயவே எல்லாத்தையும். சரிக்கா உங்களுக்காக காய வைக்கிறேன். கலக்குருவி எல்லாத்தையும் அள்ளிட்டு வா. போ மாடு, எல்லாத்தையும் எடுத்துட்டு வாரேன். ஏக்கா வெடி காய வைக்க நீங்க வரீங்களா? இல்லம்மா சின்ன பொண்ணு, வேலை கிடக்கு, நான் சத்யா கிட்ட கொடுத்துடுவாமா. சரிக்கா அவளையே கொண்டு வர சொல்லுங்க. சரிக்கா நான் போறேன். ஆ சரிம்மா. ஒரு நேரமாவது இவ்வளவு ரெண்டு பேரும் சும்மா இருக்காளான்னு பாருங்களா, எப்ப பேரு இதே மாதிரிதான் சண்டை போட்டு தீரலுமா. கலக்குருவி பாத்தியா என் மூளைய? எல்லா வெடியும் எப்படி பிரிச்சு அண்டால போட்டிருக்கேன். என்ன மூளையோ, எந்த மூளைய கிடக்குன்னு தெரியல. போன வருஷம் வாங்கின வெடி இன்னும் வெடிக்காம காய போட்டிருக்கா, இதுல மூளையா? குறைச்சு வாங்கணும், இல்லைன்னா வாங்காமையாவது இருந்திருக்கணும். வெடி வாங்க முடியாம எத்தனை பேர் இருந்திருப்பாவ, யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கலாம்ல. ஏ கலக்குருவி நான் ஒரு பாக்ஸ் தான் வாங்கினேன். ஓஹோ, ஒரு பாக்ஸ்ல உனக்கு இவ்வளவு வெடி கிடைக்கி? கேளா, என் புருஷன் அவர் வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு. என் தம்பி 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்தான். இப்படி வந்தவிய போனவியன்னு சொல்லி வீடு ஃபுல்லா வெடியா சேர்ந்துட்டு ஏன் மோவா வெடிக்கவா செய்யறா? 2 கம்மி மத்தாவ கொளுத்துறா, உள்ள போய் உட்காந்துக்கிறா. இந்த காலத்து பிள்ளைகள் எங்க வெடி வெடிக்குது, எல்லாம் போனை தான் பாக்குது. ஆ அத சொல்லு. எப்படியோ வெடி வாங்கித்தான் வந்து நிப்பா, அதான் எல்லாத்தையும் காய வச்சு அவ கையில கொடுத்துடணும். நல்ல ஐடியா தான் வளர்ந்த மாடு. சின்ன பிள்ளத்தை இந்தாங்க வெடி, அம்மா கொடுத்து விட்டாங்க. என்ன சத்தியா இன்னைக்கு லீவா? ஆமாத்த, சனிக்கிழமை எல்லாம் இன்னைக்கு லீவ் விட்டுருக்காவ. எல்லா வாரமும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குத்த, இந்த வாரம் வைக்கல. அப்படியாமா? சரி சரி. ஆமா எத்தே, ஏன் வெடியெல்லாம் அண்டால போட்டிருக்கிய? அப்படி கேள சத்தியா, உன் அத்தைக்கு எங்க மூளை இருக்கு? ஆமா சத்தியா,
இந்த அத்திக்கெல்லாம் மூளை இல்ல. இந்த நிக்கிறாவளா குட்டச்சியத்த, அவளுக்கு தான் ஒரே மூளை. நீ வேணா போகும்போது 1/4 கிலோ எடுத்துட்டு போமா, நல்லா சமைச்சு தின்னு. சீ, எனக்கு வேண்டாப்பா. கலக்குருவி பாத்தியா, சத்தியாக்கோ மூளை வேண்டாமா, அவளுக்கே தெரிஞ்சிருக்கு அது எதுக்கும் யூஸ் ஆகாதுன்னு. ஏன் வளர்ந்த மாடு அடி வாங்க போறேன் இன்னைக்கு. காலையில இருந்து சண்டைக்கு வர பாத்துக்க. எட்டு, நீங்க 2 பேரும் சண்டை போடாமலே இருக்க மாட்டீங்களோ? ஏமா சத்தி அப்படி கேக்கா? அம்மா தத்தி சொன்னாவ, காலையில தான் சண்டை போட்டியலாம், டெய்லி சண்டை போட்டுட்டே இருக்கேலாம். அப்படிலாம் ஒண்ணு இல்ல சத்தியா, சும்மா பேசிட்டு தான் இருப்போம். நாங்க சத்தமா பேசியோம்ல, அதான் சண்டை போடுற மாதிரி தெரியுது பாத்துக்க. ஓ அப்படியாத்த? சத்யா, என்னம்மா இங்க நிக்க? நல்லா இருக்கியா? ஆமாத்த, நல்லா இருக்கேன். வெடி காய வைக்க வந்தத்த. ஆ சரிம்மா, நாங்களும் வெடிதான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன் 4 முடி வெடி காய வைக்கலைங்க, அண்டா இல்ல, நீ உன் வீட்ல இருந்து எடுத்துட்டு வாயா. ஏ சின்ன பொண்ணு, 4 வெடிதான் போய் இருக்கு, ஓ அண்டாலேயே போடா. வெடியில காயாம போயிரும்ல, நீ உன் அண்டாவை எடுத்துட்டு வா. இங்க பாரு, இங்கே நரம்பி வளைஞ்சு பொங்குது எல்லாம். அப்போ ஒருத்தையும் வெடி வெடிக்கிறது இல்ல, அண்டால போட்டு வேடிக்கை தான் பாக்கிய. என்னத்த செய்ய, வெடிங்கன்னு வாங்கி கொடுத்தா எந்த பிள்ளை வெடிக்குது? பிறகு இப்படி காயதான் வைக்கணும். ஏ உமா, நீ இப்ப இந்த அண்டாவை எடுத்துட்டு வா உமா. சரிக்கா. சின்ன பொண்ணு, இன்னைக்கு துணி அடிக்க போமா? ஏன் வெடியெல்லாம் காய போட்டிருக்கோம்ல, எப்படி துணி எடுக்க போவ? சின்ன பொண்ணு, அது பாட்டுக்கு காய போகுது. இது என்ன வடாகமா? கிட்ட உட்காந்து காக்கா வரட்ட, காக்காலாம் தூக்கிட்டு போவாது. நம்ம கடைக்கு போவோம். ஆமா வசந்தி, துணி இன்னைக்கு எடுத்துருவோம், அப்பதானே சட்டை துணிலாம் தைக்க முடியும். ஆமா லட்சுமி, நீ சொல்றதும் சரிதான், இன்னைக்கே போயிருவோமா? சரி 4 முடி, அப்ப போவோம். ஏக்கா, அண்டாவை எடுத்துட்டு வந்துட்டேன். ஆ சரி உமா, இன்னைக்கு துணி எடுக்க கடைக்கு போவோண்ணே. சரிக்கா, போவோம். எத்தே, சின்ன பொண்ணத்தே, என்ன சத்தியா, என்கிட்ட கூப்பிடியா? இங்க வாங்கத்த. என்னம்மா சத்தியா, சொல்லு. எத்தே, துணி வாங்க நீங்களும் தானே போவீங்க? ஆமா சத்தியா, நான் இல்லாம எப்படி? எத்தே, எங்க அம்மாட்ட சொல்லி எனக்கு தாவணி வாங்கி தாங்கத்த. நல்ல அழகான கலரா செலக்ட் பண்ணி கொண்டு வாங்கத்த. சரி சத்தியா, உங்க அம்மாவும் தாவணி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாவுமா, நான் உனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரா எடுத்துட்டு வரேன். எத்தே, ரொம்ப தேங்க்ஸ் தே. சரி தே, நான் வீட்டுக்கு போறேன். அம்மாட்ட சொல்லு, துணி கடைக்கு எல்லாரும் போறாவ, நீங்களும் போகணுமான்னு. ஆ சொல்றேன். ஐயா ஜாலி, அம்மா தாவணி எடுத்துற போறா. பாத்தியா கலக்குருவி, சத்தியா எவ்வளவு சந்தோஷமா போறான்னு. ஆமா மாடு, தாவணி கிட்ட பிள்ளை நல்லா ஆசைப்படுதுன்னு, நல்ல கலரா பார்த்து செலக்ட் பண்ணு. ஆ சரி கலக்குருவி. உமா, அந்த கடைக்கு இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போவானே. சரிக்கா. அந்த ஆஃபரை பத்தி சொல்லாத. சரிக்கா. இவ்வளவு துணி எடுத்தாதான் இவ்வளவு பேர சொல்லி நம்ம துணிக்கு விலையை குறைப்பான். ஆமாக்கா. ஆளுக்கு 2 பேரா சேர்த்து விட்டோன்னு வையேன், பிரிய துணி எடுத்துட்டு வந்துடலாம். ஆமாக்கா. போற வழியில உனக்கு ஒரு ஆளை பிடிச்சிப்போ. சரிக்கா. உமா, இந்த தீபாவளிக்கு நல்ல புது துணியா எடுத்து கட்டுறோம், ஒரு காசு செலவு இல்லாம. ஆமாக்கா. சரி இரு இரு, அவ்வளோ கிளம்ப சொல்லிட்டு நம்மளும் போவோம். சரிக்கா. சின்ன பொண்ணு, சொல்லுங்க 4 முடி டீச்சர். நாங்க 2 பேரும் துணி கடைக்கு கிளம்புறோம். நீ லட்சுமி கோமதி எல்லாம் சீக்கிரம் கிளம்பி வாங்க. நீங்க போங்க 4 முடி டீச்சர், பின்னாடியே நாங்க வந்துடுறோம். சீக்கிரமா கிளம்பி வாங்க. போ வசந்தி, வேகமா வந்துருவோம். மாடு வா, நம்மளும் போவோம். சரி வா. கோமதி அக்கா, இதுதான் அந்த கடைக்கா? வசந்தி, இவ்வளவு பெரிய கடையா இருக்கு, நான் இந்த பக்கம் போகும்போது எப்படி பார்க்காம இருந்தேன்? தெரிலக்கா, ஏதோ வேலையை கவனிக்காம போயிருப்பிய. இருக்குமா? சரிக்கா, எல்லாரும் உள்ள போவோம். உமா, எப்படியாவது அவைய 3 பேரையும் துணி வாங்க வச்சிடணும் உமா, அப்பதான் நம்ம துணி எடுக்க முடியும். ஆமாக்கா. கடையில வேலை பார்க்குற யாராவது ஆஃபரை பத்தி சொல்லிட போறாங்க. ஆமாக்கா. சொல்ல வந்தா எப்படியோ தடுத்துருன்னு. சரிக்கா. சரி வாயிலுவ, நம்மளும் உள்ள போவோம். என்னக்கா இவ்வளவு பெரிய கடையா இருக்கு? ஆமாம்மா சின்ன பொண்ணு, பெரிய கடையா இருக்கே, விலை வேற அதிகமா இருக்கும். நம்ம கொண்டு வந்த காசுக்கு துணி வாங்க முடியுமான்னு தெரியலையே. ஆமா கோமதியக்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. வாங்கக்கா, வீட்டுக்கு போயிருவோம். ஏ கலக்குருவி, வந்தது வந்துட்டோம், துணியை பார்த்து கொஞ்ச நேரம் ஏசி காத்து வாங்கிட்டு போவோம். ஏவே, வாங்காம போனா ஒரு மாதிரி இருக்கும்ல. வா, முதல்ல போய் துணியை பார்ப்போம். கோமதிக்கா வாங்கக்கா, சேலை பார்ப்போம். என்ன கோமதி அக்கா, கடல்லாம் எப்படி இருக்கு?
என்ன நாலு முடி நீயே கட்டி விட்ட மாதிரி எப்படி இருக்குன்னு கேக்கா? இல்ல நான் தானே கூட்டிட்டு வந்தேன், அதான் கேட்டேன் பாத்துக்க. வசந்தி, கடைலாம் நல்லாதாம்மா இருக்கு. விலை அதிகமா இருக்குமோ? இல்லக்கா, விலை குறையும். பில்லு போடும்போது குறைச்சு போடுறாங்களக்கா, அதான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன். ஓ அப்படியா லட்சுமி? அப்ப துணி எடுக்க போவோமா? சின்ன பொண்ணு வாமா சேலை பாப்போம். பாத்தியா கலக்குருவி, விலை குறைப்பான்னு சொன்னோன்னே கோமதிக்கா உசாரா கிளம்புறாவ. ஆமா மாடு, கோமதிக்கா இதுலலாம் தெளிவுதான். ஏவே பேசிக்கிட்டே இருக்காதியவே, நேரம் ஆகுது, வாங்க துணி எடுக்க போவோம். இக்கா வாங்கக்கா, இந்த பக்கமா போவோம். வாங்க மேடம், என்ன பாக்குறீங்க? டேய் தம்பி, கடைக்கு எதுக்கு வருவாவ? துணி பார்க்க தானே? ஆமா மேடம், யாருக்கு துணி பார்க்க போறீங்க? என்ன மாதிரியான ட்ரெஸ் காட்டணும்? ஓ அப்படி கேட்டியா? நீங்க எல்லாருக்கும் சேலை காட்டுப்பா. நேரா உள்ள போங்க மேடம், சாரி செக்ஷன் வந்துடும். ஏன்பா, இதெல்லாம் சேலை தானே, இதெல்லாம் காட்ட மாட்டியா? மேடம் இதெல்லாம் 50,000 ரூபாய் சேலை, உங்களுக்கு காட்டவா? ஓ வெறும் 50,000 தானா? எங்களுக்கு வேண்டாம், நாங்க உள்ள போய் சேலை பாக்குறோம். கோமதிக்கா வாங்க, அவன் வேற ஏதாவது சொல்றது நம்ம வேற இடத்துக்கு போவோங்க. வாரேன் சின்ன பொண்ணு, போவோம். கோமதிக்கா இங்க பாருங்க, நம்ம கட்டுற மாதிரி சேலைலாம் இங்கதான்க்கா இருக்கு. ஆமா வசந்தி, நல்ல வேலை, அந்த 50,000 சேலையில இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். கோமதிக்கா அந்த 50,000 ரூபாய் சேலையில 2 வாங்க வேண்டியதானக்கா? வாங்கிரும் சின்ன பொண்ணு, 2 என்ன 4ஆவே வாங்கிருவோம். நீதான் அக்கா அக்கான ஆசையா கூப்பிடுறா, வாங்கிட்டாயா? இல்ல கோமதிக்கா, இந்த சேலைய பாருங்க, இதான் உங்களுக்கு எடுப்பா இருக்குங்க. அப்படிவா வலிக்கு சின்ன பொண்ணு? ஏன் கலக்குருவி, கோமதிக்கா பாத்தியா? பியாச்சு வாக்கல 4 சேலை கேட்காவ. உன்கிட்டலாம் அப்படிதான் பேசணும் பாத்துக்க, அப்பதான் நீ வாய மூடுறா. போப்பா, நல்லது சொல்ல வந்துட்டா, போய் துணியை எடு, எங்கேயாவது போய் தொலைஞ்சிடாத. தள்ளிப்ப இழுவ, அந்த 4வது சேலையை எடி இழுவ, அது நல்லா இருக்கு. சின்ன பொண்ணுங்க வா, இந்த சேலைய பாரு. இந்த வந்துட்டேங்கா. ஆமாக்கா நல்லா இருக்கே, நல்லா தேடி தரைக்கு எடுத்திருக்கீல. அப்படியாம்மா சின்ன பொண்ணு, நல்லா இருக்குதோ? சேலை நல்லா இருக்குக்கா, ஆனா உங்களுக்கு நல்லா இருக்காது. ஏன் சின்ன பொண்ணு? இக்கா நீ கொஞ்சம் அகலமா இருக்கீங்களக்கா, இந்த மட்டை மாதிரி இருக்கிற சேலையை கட்டின்னு வைங்களா, இன்னும் குண்டா தெரிவியக்கா. நல்ல மெல்லிசா இருக்கிற சேலையை பார்த்து எடுங்கக்கா. அப்படியாம்மா, மெல்லிசா இருக்கிற சேலைய கட்டினா ஒல்லியா தெரிய வேணும். அட ஆமாக்கா, அந்த மாதிரி சேலையா பார்த்து எடுங்க. சரிம்மா, அப்ப நான் அதையே எடுக்கிறேன். இதை வேணா நீ எடுத்துக்கம்மா. இது எனக்கு நல்லா இருக்குமான்னு தெரியலையே, நீங்க சேலையை பார்த்துட்டு இருங்கக்கா, நான் கண்ணாடியில போய் வச்சு பார்த்துட்டு வரேன். சரிம்மா போ. ஏக்கா வாங்கக்கா, அந்த பக்கம் போய் பாப்போம். வா உமா போவோம். உமா, அந்த இடத்த விட இங்க சேலை நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா. ஏ உமா, அங்க பாரு, ஒண்ணு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீயா உமா. ஆமாக்கா. ஒரு சேலையே 300 ரூபா தான் போட்டிருக்கான் உமா. ஆமாக்கா. வா உமா, அந்த பக்கம் போய் எடுப்போம். சரிக்கா. கோமதிக்கா, நாங்க அந்த பக்கம் பார்க்க போறோம்க்கா, நீங்க பாத்துட்டு இருங்கன்னு. சரிம்மா. இந்த அக்கா என்ன அழகா இருக்காவே, நல்ல வெள்ளை வெளின்னு வெள்ளைக்காரியமா இருக்காவல, சேலை வேற அழகா கட்டிட்டு நிக்காவல. இந்த அக்கா பார்த்தா போட்டோக்கு போஸ் கொடுக்குற மாதிரி எல்லாம் இருக்கு. இங்க யாரு போட்டோ எடுக்கா? யாருமே இல்ல. இந்த அக்கா யாருக்கு போஸ் கொடுக்காவ? ஏக்கோ வெள்ளைக்காரக்கா, ஏக்கா நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா இல்லையாக்கா? ஏக்கா இந்த சேலை இந்த கடையிலேயே வாங்கினிய, நல்ல அழகா விரிச்சு போட்டிருக்கீங்களக்கா, அழகா இருக்கு. நான் மடிப்படுத்து குத்துவேன், ஒரு நாள் நல்லாவே வரலக்கா. ஏக்கா நல்லா வளர்த்தியா இருக்கீங்களே, எப்படி? அந்த வளர்ந்த மலோட சொந்தக்காரங்களோ நீங்க? இந்த கலக்குருவியும் பொம்மை கூட தனியா பேசிட்டு இருக்கா, பைத்தியம் பிடிச்சிருக்கும் போல. இந்த பிள்ளைக்கு காது கேட்காதுன்னு நினைக்கேன், நம்ம தான் தெரியாதனமா வந்து பேசிட்டு இருக்கோம் போல. ஏன் கலக்குருவி, அது மனுஷன் இல்ல பொம்மை. என்னது பொம்மையா? ஏ உமா, இங்க இருக்க சேலையெல்லாம் பாரு உமா, எல்லாம் பளிச்சுன்னு அழகா இருக்குல்ல? ஆமாக்கா. இந்த சேலைய 300 ரூபான்னு போட்டிருக்கான், ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் வேற சொல்றானுல. ஆமாக்கா. உமா, அப்போ ஒரு 5-6 சேலையை எடுத்துட்டு போமா உமா. சரிக்கா. நீ எங்க சேலை கட்டுறா? சுடிதாரோட தானே தெரியுறா? நானே ஒரு 5-6 சேலை எடுக்க போறேன். சரிக்கா. வசந்தி. என்ன கோமதிக்கா, துணியெல்லாம் பாத்தியலா, பிடிச்சிருக்கா? ஆமா வசந்தி, எல்லாம் நல்லாதாம்மா இருக்கு. அப்புறம் என்னக்கா, ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. வசந்தி, இந்த சின்ன பொண்ணு லட்சுமிலாம் எங்கம்மா போனால்வே? துணி எடுக்க போறேன்னு போனால்வே, ஆளே காணும். இக்கா அந்த பக்கமா தானக்கா போனால்வே, வந்துடும்லக்கா, நீங்க இங்க துணியை பாருங்க. இல்லம்மா, நீங்க 2 பேரும் இங்க பாத்துட்டு இருங்க,
நான் ஒரு 8 பேர் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரேன். சரிக்கா போவாங்க, உங்க இஷ்டம். பாத்தியா உமா, நம்ம 2 பேரும் இங்க நிக்கோம்ல, நம்ம கூட சேர்ந்து துணி பார்த்தா என்ன, அவ்வளோ 2 பேர் கூட தான் பார்க்கணுமாக்கும். உடனே ஓடி போறதா பாரா. ஆமாக்கா. என்னனையும் போயிட்டு போறாள்வே, அவ்வளோனால நமக்கு துணி ஃப்ரீயா கிடைச்சா போதும் உமா. ஆமாக்கா. சரி வா உமா, நம்ம துணியை பார்ப்போம். இக்கா அந்த பக்கம் போவோம்க்கா. சரி வா. கலக்குருவி, அந்த தாவணி சத்தியாக நல்லா இருக்குமா? மாடு அதெல்லாம் ஒரு கலரா? நல்ல கிளி பச்சை கலரா பார்த்து எடுத்து கொடு. கிளி பச்சை கலரா? ஏ கலக்குருவி, அந்த பிள்ளை என்ன உடனே கிளவியா கிளி பச்சை கலர்ல கட்டுறதுக்கு? ஏ மாடு. சரி விடு. இப்பெல்லாம் பாஸ்டல் கலர் தான் ட்ரெண்ட் கலக்குருவி. என்னது பர்ஸா? அட பர்ஸ் இல்ல கலக்குருவி, இந்த பிஸ்தா கிரீனு, மைல்டு பர்பிள், ஃபேண்டா பிங்க்கு, இதெல்லாம் தான் பாஸ்டல் கலரு. அப்படியா? அப்படிதான் என்னது? ஏம்மா, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் துணி எடுக்கிறதோ? இப்படி வெளுத்து போன சேலையை கட்டினா நல்லாவா இருக்கும்? நல்லா பளிச்சுன்னு கட்டாதானே அழகா இருக்கும். அப்படி மங்களகரமா இருக்கும். ஏம்மா ஆத்தா, நீ மங்களகரமா கட்டிக்கிட்டு கோயில் குளத்துக்கு போ. இந்த காலத்து பிள்ளைக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்து கொடுத்தாதான் அதுவெல்லாம் ஆசையா கட்டும். நான் எப்படி செலக்ட் பண்றேன்னு பாரு. சின்ன பொண்ணு லட்சுமி. இக்கா வாங்குக்கா, எங்க போனிய? ஏமா நான் அங்கதாம்மா துணி பார்த்துட்டு இருந்தேன். நீங்க 2 பேரும் தாம்மா காணாம போயிட்டிய. இக்கா இந்த பக்கம் சேலை நல்லா இருந்துச்சாக்கா, அதான் அப்படியே வந்துட்டோம். நம்ம சத்தியக்கதக்க தாவணி பாக்குறோம், நல்ல கலரா செலக்ட் பண்ணுங்கக்கா. என்ன கோமதி அக்கா, எப்படியே கண்டுபிடிச்சிட்டீங்களோ? ஆமாம்மா வசந்தி, தேடி தேடி இப்பதான் இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கேன். இக்கா வெளியே எது சத்தம் கேக்குதுக்கா? ஆமா லட்சுமி, என்ன சத்தம்? ஐயோ எக்கா, மழை வருதுக்கா. சின்ன பொண்ணு மழை தானம்மா, நம்ம கணக்குல தானே இருக்கோம், நனைய மாட்டோம். ஐயோ எக்கா, வெடிய காய வச்சுட்டு இருந்தோம்க்கா, எல்லாம் நனைஞ்சு நாசமா போயிரும். ஐயோ வா மாடி, வேகமா போவோம். கோமதிக்கா, கோமதிக்கா நில்லுங்கக்கா. பாத்தியா உமா, அந்த உளுத்து போன வெடி நானேதான் சொல்லிட்டு துணி எடுக்காம ஓடுறாள்வே. இவளை நம்பி வந்தது நம்ம தப்பு தான். ஆமாக்கா. ஐயோ, எல்லா வெடி இப்படி மழை நனைஞ்சு போச்சே. மாடு அண்டாக்குள்ள போடுன்னு சொல்லி தண்ணி எல்லாம் உள்ள கெட்டி கிடக்குது. பாரு வெடி எல்லாம் மீன் மாதிரி மிதக்குது. ஏ கலக்குருவி, போடும்போது பார்த்துட்டு சும்மா தானே இருந்தா? நீ தானே சொன்னா எனக்கு மூளை இருக்கு, நான் எப்படி வேலை செய்யறேன்னு பாருன்னு. அதான் நான் சும்மா இருந்தேன். இப்ப பாரு, இந்த வருஷமும் தீபாவளிக்கு வெடி வாங்கணும். ஒரு பாக்கெட் வெடியா இருந்தா பரவாயில்லையே, 4 அண்டா வெடி நாசமா போச்சே. சின்ன பொண்ணு, இந்த பழைய வெடி போனா போடுன்னு நினைச்சிட்டு துணியாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம். இப்ப அதுவும் இல்ல, துணியும் எடுக்கல, வெடியும் நனைஞ்சு கோந்து போச்சு. ஆமா நாலுமுடி, கஷ்டப்பட்டு காலையில இருந்து காய வச்சேன், எல்லாம் இப்படி நனைஞ்சு நாசமா போச்சு. என்னத்த செய்ய, இந்த வருஷமா வெடி வாங்க வேண்டியதுதான்.